லங்காஸ்ட்ரேலியர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ட்ரேலிய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் என்றும் இணைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். ஊடகத்துறையில் சாதிக்க வேண்டுமா? லங்காஸ்ட்ரேலியில் இணையுங்கள். வீடியோ எடிட்டர், கண்டென்ட் கிரியேட்டர், நியூஸ் எடிட்டர் பணிக்கு இப்போதை விண்ணப்பியுங்கள். நாளை மே மாதம் 12ஆம் திகதி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு விசாரணை ஒன்றுக்காக அழைத்திருக்கின்றார்கள். என்ன அந்த விசாரணை என்றால், கபில சந்திரசேன இப்பொழுது அவர் உயிருடன் இல்லை, தற்கொலை செய்து கொண்டதாகத்தான் இப்போதைக்கு தகவல். ஆனால் அது தற்கொலையா கொலையா என்பது சம்பந்தமாக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அது தற்கொலை என்று தான் சொல்லப்படுகின்றது. விசாரணைகளின் முடிவில் தெரிய வரும் அது என்ன மாதிரியான மரணம் என்று. ஆனால் கபில சந்திரசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வழங்கிய வாக்குமூலம் ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை நாளைய தினம் விசாரணைக்காக அழைக்கின்றார்கள். என்ன நடக்கப் போகின்றது நாளை, இது சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் விவரமாக பேசப் போகின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்வோம், வாருங்கள். நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் மெடிப்ளேஸ். புலம்பெயர்ந்து இருக்கின்ற உங்களுடைய அன்பான உறவுகள், இலங்கையில் இருக்கும் உங்களுடைய உறவுகளுக்கு தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இப்போது திரையில் தோன்றுகின்ற இலக்குகளுக்கு தொடர்பு கொண்டு மெடிப்ளேஸை நாடுங்கள். மெடிப்ளேஸ் மூலமாக தேவையான அனைத்து விதமான மருத்துவ சேவைகளையும் சிறந்த முறையில் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுவரை எந்த ஒரு விசாரணைக்கும் போலீஸ் நிலையத்துக்கோ, சிஐடிக்கோ, எஃப்சிஐடிக்கோ, லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கோ எந்த ஒரு விசாரணை திணைக்களத்துக்கும் செல்லாத ஒரு நபர் யார் என்றால் இலங்கையில் அது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான். காரணம், இதுவரை காலம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்கள். அரசியல் பலத்தை கையில் வைத்துக்கொண்டு எந்த விதமான குற்றச்சாட்டுகள் எவ்வளவு தான் இருந்தாலும், அது சம்பந்தமான விசாரணைகள் வெளியே இடம்பெற்றாலும் எந்த விதமான விசாரணைகளுக்கும் இதுவரை விசாரணை திணைக்களங்களுக்கு செல்லாத ஒரு நபர் தான் மஹிந்த ராஜபக்ச. அவருடைய மனைவி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு கூட ஏற்கனவே கடந்த ஆட்சி காலங்களில் குற்றச்சாட்டுகள் இருந்தது. அப்படியான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்றது. ஆனால் இங்கு இடம்பெற்றது என்றால் அப்போதைய சபாநாயகர் சமல் ராஜபக்சவினுடைய இல்லத்திலே தான் விசாரணைகளும் இடம்பெற்றது. அவருடைய வீட்டிற்கு தான் விசாரணை அதிகாரிகள் வந்து சிரந்தி ராஜபக்சவும் அங்கு சென்று அந்த இடத்தில் தான் விசாரணைகள் இடம்பெற்றதை தவிர விசாரணை திணைக்களங்களுக்குள்ளே யாரும் இதுவரை சென்றதில்லை. இந்த அரசாங்கத்தின் கீழ்தான் நாமல் ராஜபக்சவும் சிரந்தி ராஜபக்சவும் விசாரணைக்காக ஒரு விசாரணை திணைக்களத்துக்கு சென்றால் என்றால் அது நடந்தது இந்த ஆட்சியின் கீழ்தான். எஃப்சிஐடிக்கு சிரந்தி ராஜபக்சவும், சிஐடிக்கு நாமல் ராஜபக்சவும் அடிக்கடி சென்று வந்தார்கள் விசாரணைக்காக. அப்போதே நாங்கள் பார்த்தோம் அவர்களுக்கு ஆதரவாக அந்த திணைக்களங்களுக்கு முன்னால் எவ்வளவு பேர் திரண்டார்கள் என்றால் சுயாதீனமாக அல்ல, அழைத்து வரப்பட்டார்கள் என்றே சொல்லலாம். அதாவது கொழும்பில் இருக்கின்ற தொடர்மாடி குடியிருப்புகள் ஒரு சில இருக்கின்றது. அதாவது ராஜபக்சக்களுடைய காலத்திலே கட்டி கொடுக்கப்பட்ட தொடர்மாடி குடியிருப்புகள். அங்கு நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு சிறப்பு தள்ளுபடி மெடிப்ளேஸ். அங்கு வசிப்பவர்கள் தான் இந்த ராஜபக்சக்கள் அதிகமாக போராட்டங்களுக்காக இருக்கலாம், ராஜபக்சர்களுக்கு ஆதரவான விடயங்களாக இருக்கலாம். இவர்கள் மாத்திரமல்ல, ஏனைய அரசியல் கட்சிகள் கூட அங்கு இருப்பவர்களைத்தான் பொதுவாக அழைத்து வருவார்கள். ஒரு மதிய உணவு அல்லது பகல் சாப்பாடு, அவர்களுக்கான ஏதாவது பணத்தொகை இப்படி கொடுக்கப்பட்டு அழைத்து வரப்படுவார்கள். அவர்களோடு சேர்த்து ராஜபக்சர்களுக்கு ஆதரவாக அரசியல் ரீதியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்ற அரசியல் ரீதியான செயற்பாட்டாளர்கள் அவர்களும் வருகை தருவார்கள். ஆகவே அங்கு ஒரு சனம் கூட்டம் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாளை மஹிந்த ராஜபக்ச முதல் தடவையாக ஒரு விசாரணை திணைக்களத்துக்கு வருகை தரப்போகின்றார். எங்கு? லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு. ரங்க திசாநாயக்கம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பிரைபரி கமிஷனின் பணிப்பாளராக இருக்கின்றார். அவர் தான் இப்பொழுது இந்த விசாரணைகளை எல்லாம் மும்முரமாக முன்னெடுத்து செல்கின்றார். கபில சந்திரசேன மஹிந்த ராஜபக்ச குறித்து வாய் திறந்ததும்
ரங்க திசாநாயக்கவின் விசாரணையின் காரணமாகத்தான். அவருடைய குழுவினர், அவர் நேரடியாக இல்லை, அவருக்கு கீழே இருக்கின்ற அவருடைய தலைமையில் அவருடைய குழுவினர் இருக்கின்றார்கள். அந்த விசாரணை குழுவினருடைய அந்த விசாரணை முறையில் தான் மஹிந்த ராஜபக்சவினுடைய பெயரும் வெளியே வந்தது. என்ன, கபில சந்திரசேன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்றார். மஹிந்த ராஜபக்சவுக்கு நான் பெற்ற லஞ்சத்திலே, நான் பெற்ற கமிஷனிலே, லஞ்சம் என்று சொல்ல முடியாது, நான் பெற்ற கமிஷனிலே 60 மில்லியன் 3 தடவைகளில் கொடுத்தேன் என்று வாய் மூலமாகத்தான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இருக்கின்ற சிக்கல் என்னவென்றால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளரான ரங்க திசாநாயக்கவுக்கு இவ்வாறு கூறிவிட்டு இவர் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கின்றார் நீதிமன்றத்தில். இவர் சட்டத்திறனிகள் மூலமாக ரங்க திசாநாயக்கு என்னை மிரட்டி அச்சுறுத்தி இந்த பெயரை கூற வைத்தார் என்று கபில சந்திரசேன முன்கூட்டியே கூறிவிட்டார் நீதிமன்றத்தில். அவர் கூறவில்லை, அவருடைய சட்டத்தரணிகள் இவர் கூறியதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே சமூகத்தில் எப்படியான கதை வந்ததென்றால், இந்த அரசாங்கம் என்று தானே பொதுவாக கூறுவார்கள், ஏன் விசாரணை கமிஷன் அரசாங்கத்துக்கு கீழே தான் வருகின்றது. ஆகவே இந்த அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல், ஒரு வெறுப்பு அரசியலை செய்வதற்காக, அரசியல் பழிவாங்கலை மேற்கொள்வதற்காக திட்டமிட்டு அச்சுறுத்தி மஹிந்த ராஜபக்சவினதும் நாமல் ராஜபக்சவினதும் பெயரை சொல்லுங்கள் என்று கூற வைத்திருக்கின்றார்கள் கபில சந்திரசேனவை. அந்த பயத்தினால் தான், அதுவும் இப்படியான பயம், கேலிய ரம்புக்வெல்லவின் வழக்கு விசாரணையில் சாட்சியாளர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார், அதே போல உனக்கும் இடம்பெறும் என்று ரங்க திசாநாயக்க சொன்னதாகத்தான் கபில சந்திரசேன குறிப்பிட்டிருக்கின்றார். இது ஒரு அளவிலே கதை, திரைக்கதை, வசனம் போலத்தான் அமைகின்றது. காரணம், இதற்கு எந்த விதத்திலுமே வாய்ப்பில்லை. கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதவான் தான் தற்போதைய லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளராக இருக்கின்ற ரங்க திசாநாயக்க எனப்படுபவர். அவர் முன்னாள் நீதவானாக செயற்பட்டிருக்கின்றார் கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே. அவருக்கு ஏற்கனவே பல வழக்கு விசாரணைகள் எல்லாமே வந்திருக்கும். அவர் தான் நீதவானாக செயற்பட்டிருக்கின்றார். ஆகவே எல்லா அனுபவமும் இருக்கின்றது. அந்த அனுபவங்களை அடிப்படையாக வைத்து இந்த அரசாங்கத்தின் கீழே அவருக்கு இந்த பதவி வழங்கப்பட்டிருக்கின்றது, பிரைபரி கமிஷன் பணிப்பாளராக. அதன் அடிப்படையில் அவர் எடுத்த ஃபைல்கள் எல்லாம் விசாரித்து ஒவ்வொரு கேஸாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். அதில் ஒன்று தான் கபில சந்திரசேனவின் இந்த விமான கொடுக்கல் லஞ்சம் பெற்ற சம்பந்தமாக, விமான கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற அந்த லஞ்சம் கமிஷன், அவருடைய மனைவியின் பேரிலே பெற்ற கமிஷன் 2 பில்லியன் பெற்றிருக்கிறார். 2 மில்லியன், அதில் ஒரு தொகையை தான் மஹிந்த ராஜபக்ச கொடுத்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். ரைட். அவை நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ச வருகை தரவிருக்கின்றார். இப்பொழுதே ஆயத்தமாகிவிட்டார்கள் மஹிந்த ராஜபக்சனுடைய ஆதரவாளர் குழு, அரசியல் செயற்பாட்டாளர்கள், அரசியல்வாதிகள் எல்லாம் இப்பொழுது தயாராகிவிட்டார்கள். நாளைய தினம் மஹிந்த ராஜபக்சவை நாம் பாதுகாப்போம், மஹிந்த ராஜபக்ச மீது இந்த அரசாங்கம் கை வைக்க நினைத்தால் அதுதான் அவர்கள் செய்கின்ற பெரிய பிழை, இதன் ரிட்டர்ன் மிகவும் மோசமாக இருக்கும் என்றெல்லாம் கடந்த ஒரு சில வாரமாகவே எச்சரிக்கை விடுத்து வருகின்றார்கள். எப்படி என்றால், கபில சந்திரசேன இறந்த பின்னர் தான் மஹிந்த ராஜபக்சவுக்கு உத்தியோகபூர்வ கடிதம், இந்த அழைப்பாணை கிடைப்பதாகவும் மஹிந்த ராஜபக்ச தரப்பிலே சொல்லப்படுகின்றது. ஆனால் ஏற்கனவே நியூஸ் இன்சைட்டில் நாங்கள் கூட முதலாவதாக குறிப்பிட்டோம், இப்படி மஹிந்த ராஜபக்ச மே மாதம் 12ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்படவிருக்கின்றார். இது ஒரு மிக முக்கியமான விசாரணையாக அமையப் போகின்றது என்று கபில சந்திரசேன இறப்பதற்கு முன்பதாகவே நாங்கள் குறிப்பிட்டு விட்டோம். ஆனால் அதுக்கு பிறகுதான் கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொள்கின்றார். இங்கும் இந்த தற்கொலையிலும் பெரிய சிக்கல் ஒன்று இருக்கின்றது, பல மர்மங்கள் இருக்கின்றது. காரணம், சிறையில் இருந்த கபில சந்திரசேன விசாரணைகளுக்கெல்லாம் அவர் முகம் கொடுத்திருக்கின்றார், வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். இதன் அடிப்படையில் அவருக்கு பிணை கோரப்படுகின்றது. அவர் தரப்பால் பிணை வழங்கப்படுகின்றது. எப்படி என்றால், சம்பந்தமே இல்லாத இருவர் வந்து பிணையில் இவரை வெளியே எடுத்திருக்கிறார்கள். பிறகுதான் அவர்கள் சமர்ப்பித்த ஆவணங்களை பார்க்கும்போது இது போலியான ஆவணங்களாக இருந்த பட்சத்திலே, கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்கியது போலியான நபர்கள் என்று போலீசார் விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்ததன் பின்னர் தான் அந்த சம்பந்தப்பட்ட இருவரையும் கைது செய்கிறார்கள். இருவருமே கொழும்பு சாஞ்சாரச்சுவாத்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் பணத்துக்காக இவ்வாறு போலியாக பிணையில் எடுப்பவர்கள். இதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்திருக்கிறது, பணத்துக்காக செய்பவர்கள். ஆக இவர்களை இந்த வேலையை செய்ய சொன்னது யார்?
நான் பார்த்தேன், திஸ்ஸ மற்றும் தேவா என்ற 2 நபர்கள் தான் இந்த 2 பேருக்கும் இந்த கான்ட்ராக்டை வழங்கியதாக சொல்லப்படுகின்றது. அதிலும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது. திஸ்ஸ என்ற பெயர், தேவா கூட தமிழ் பெயராக இருக்கின்றது. ஆனால் திஸ்ஸ என்பவர் யார் என்று தெரிகிறார்கள். யார் இவர்கள்? இதுவரை யாருமே அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்படவில்லை. இருப்பினும் யார் இந்த 2 பேர்? இவர்கள் 2 பேரை கைது செய்தால், இவர்களை பிடித்தால் உண்மைகள் வெளியே வரும். ஏன் யாருக்கு கபில சந்திரசேனவை வெளியே எடுக்க தேவையாக இருந்தது என்பது தெரிய வந்துவிடும். ஆனால் இதுவரை அந்த இருவரும் கைது செய்யப்படவில்லை. அவை சமூக வலைத்தளங்களில், குறிப்பாக சிங்கள மொழியிலான ஒரு சில ஊடகங்கள், இணையதளங்கள் இவ்வாறு ஒரு செய்தியை இன்று வெளியிட்டது. குறிப்பாக லங்கா சி நியூஸ் நான் பார்த்தேன், லங்கா இ நியூஸில் தான் அந்த செய்தி காணக்கூடியதாக இருந்தது. மஹிந்த ராஜபக்சவினுடைய நெருங்கிய வட்டாரத்தில் திஸ்ஸ என்ற ஒரு நபர் இருக்கின்றார். அவர் யார் என்றால் மஹிந்த ராஜபக்சவின் முன்னாள் ஓட்டுநர், சாரதி. அவர் கேப்டன் திஸ்ஸ என்று தான் அழைக்கப்படுகின்றார் நினைக்கிறேன். அவர் ஏதோ இராணுவத்தில் இருந்திருக்கின்றார், இராணுவத்தில் கடற்படை ஏதோ ஒரு இருந்திருக்கின்றார், அப்படியே தான் குறிப்பிடப்படுகின்றது. சந்தேகம் தான், உத்தியோகபூர்வமாக உறுதியாக இங்கே யாரும் குறிப்பிடவில்லை. ஒருவேளை இருக்கலாம் என்று அனுமானிக்கப்படுகின்றது. கேள்வியாக, சந்தேகமாக இந்த தகவல் வெளியாக இருக்கிறது சிங்கள ஊடகம் ஒன்றிலே. அதைத்தான் நான் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். ஒருவேளை இவர்கள் இந்த வேலையை செய்தார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. காரணம், கபில சந்திரசேனவுக்கு சம்பந்தமில்லாத திஸ்ஸ, தேவா என்பவர்கள் சம்பந்தமே இல்லாத ஒரு போலியான இருவரை பணத்துக்கு கபில சந்திரசேனவை பிணையில் வெளியெடுக்க என்ன காரணம்? யாருக்கு தேவை இருந்தது? அது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் எது எப்படியோ தான் மீண்டும் கைது செய்யப்பட போது அறிந்து கபில சந்திரசேன தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாரா என்ற விதத்திலும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இன்னொரு பக்கம் இவர் வெளியே விட்ட பெயர் யார்? மஹிந்த ராஜபக்சனுடைய பெயரை குறிப்பிட்டிருக்கின்றார். 60 மில்லியன் இவர்களுக்கு நான் 3 தடவைகள் கொடுத்தேன் என்று. ஆகவே இவர்களுடைய தரப்பில் ஏதும் சம்பவங்கள் நிகழ்த்தப்பட்டதா, இவர் கொலை செய்யப்பட்டாரா என்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலும் அந்த லைனிலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றது. இது எப்படியோ விசாரணை முடிவில் இந்த மரணம் சம்பந்தமான முழுமையான விவரங்கள் தெரிய வரும். ஜிம்முக்கு பயன்படுத்துகின்ற ஒரு உடற்பயிற்சிக்கு பயன்படுத்துகின்ற ஒரு பட்டி மூலமாகத்தான் இவருடைய கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கின்றது. உடனடியாக யாரும் எழுத மாட்டார்கள் கோஸ் ஆஃப் டெத், மேனர் ஆஃப் டெத். அந்த வகையில் பார்க்கும்போது கோஸ் ஆஃப் டெத் என்ன, கழுத்து நெரிக்கப்பட்டிருக்கின்றது. கழுத்து நெரிக்கப்பட்டு தான் அவர் மரணித்திருக்கின்றார். கழுத்து இறுகி அவர் மரணித்திருக்கிறார், அப்படித்தான் எழுதுவார்கள். யாரும் தூக்கில் தொங்கி இவர் இருந்தார் என்று குறிப்பிட மாட்டார்கள். அது ஒரு மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இப்போதைக்கு இவருடைய கழுத்து இறுகிதான் இவருடைய உயிர் இவரை விட்டு பிரிந்திருக்கின்றது, இவருடைய உடலை விட்டு பிரிந்திருக்கின்றது. ஆகவே இது சம்பந்தமான, இவர் இறப்பதற்கு முன்பதாக இவருக்கு எதுவும் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டதா, அல்லது முதலாவதாகவே கொன்று ஒரு செட்டப் செய்யப்பட்டதா, கதவில் அந்த பட்டி, ஜிம் உடற்பயிற்சிக்கு செய்யப்படுகின்ற பயன்படுத்துகின்ற பட்டியை கொண்டு தான் இவருடைய கழுத்து இருக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது விசாரணைகளில். ஆகவே இது யாரால் செய்யப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றது. கபில சந்திரசேன இவருடைய வீட்டு பணியாளருக்கு அழைப்பை மேற்கொண்டு சொல்கிறாராம், அவருக்கு ஒரு சில ஆடைகளையும் எடுத்து வரும்போது அந்த ஜிம் பட்டியையும் கொண்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எதற்கு அவர் கொண்டு வர சொன்னார்? உடற்பயிற்சி செய்யவா அல்லது தூக்கிலே தொங்கும், அதாவது தற்கொலை செய்து கொண்டவா, அதை கொண்டு வர சொன்னார். முன்கூட்டியே திட்டமிட்டு அதை கொண்டு வர சொன்னாரா என்ற சந்தேகங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றது. பார்க்கலாம், விசாரணை முடிவில் அது பற்றி தெரிய வரும். ஆனால் இப்பொழுது ராஜபக்ச ஆதரவாளர்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்றால், ராஜபக்ச ஆதரவாளர்கள் என்பதை விட இப்போ நாளைய தினத்துக்கு ராஜபக்ச விசாரணைக்கு வரப்போகினர் என்று தான் இப்போதைக்கு சொல்லக்கூடியதாக இருக்கும். சில வேளை இரவு வராமல் விடுவதற்குமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இதுவரை சொல்வது என்னவென்றால் வருவேன் என்று தான். காரணம், கபில சந்திரசேனனுடைய உடலுக்கு இவர் அஞ்சலி செலுத்த சென்ற போது மஹிந்த ராஜபக்ச சென்றிருக்கின்றார். அதுவும் பாருங்கள் எப்படி என்று. அவர் அஞ்சலி செலுத்த சென்று வெளியே வரும் போது ஊடகங்களுக்கு கருத்தரிக்கும் போது குறிப்பிடுகின்றார். கேட்கின்றார்கள் கேள்வி, 12ஆம் தேதி வருவீர்களா, பிரைபரி கமிஷனுக்கு நீங்கள் விசாரணைக்கு வருவீர்களா என்று. இவர் முதலில் ஏதோ வாய்க்கு எடுத்தார், சொல்வதற்கு வந்துவிட்டு உடனடியாக கதையை மாற்றினார். ஆமாம் நாங்கள் வருவோம், வரத்தானே வேண்டும் அப்படி என்று குறிப்பிட்டு வருவை தருவதை உறுதிப்படுத்தி கொண்டு சென்று விட்டார். இன்றைய தினம் நாமல் ராஜபக்சவும் அவர் நிச்சயமாக வருவார் என்று உறுதிப்படுத்தி இருக்கின்றார். நாங்கள் எதற்கும் பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்லை,
என்ன நடக்கிறது என்று எல்லோருக்குமே தெரிகிறது, புரிகிறது. நாங்கள் விசாரணைக்கு வருவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் சட்டத்தரணி மனோஜ் கமகே இப்படி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். என்னவென்றால், மனோஜ் கமகே என்றால் மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர், ரைட்? அவர் குறிப்பிடுகின்றார், இந்த மாதம் என்ன மாதம்? மே மாதம் 18ஆம் தேதி யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த மாதம். LTT இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்ட மாதம். ஆகவே இந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு ஏன் அழைக்கப்படுகின்றார் என்று உங்களுக்கு புரிகிறதா? டயஸ்போராக்களின் தேவைக்கு இந்த அரசாங்கம் ஆடுகிறது. அதே ரீல் தான், அதே பழைய ரீல். அந்த பழைய ரீலை மஹிந்த ராஜபக்சவோ, நாமல் ராஜபக்சவோ, கோட்டாபே ராஜபக்ச, இந்த குடும்பத்தில் யாரை அழைத்தாலும் டயஸ்போராக்களுடைய தேவைக்கு தான் அழைக்கப்படுகின்றார். இவருடைய கதை அவ்வளவு தான். ஏன் ஏற்கனவே சிரந்தி ராஜபக்சவே அழைக்கப்பட்ட போது டயஸ்போராக்களின் தேவைக்கு அழைக்கப்படுகின்றார். நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்ட போது டயஸ்போராக்களின் தேவைக்கு அரசாங்கம் உதவுவதற்காக இவர் அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது மஹிந்த ராஜபக்சவை அழைக்கும் போது என்ன சொல்கிறார்கள்? டயஸ்போராக்களின் தேவைக்கு இந்த அரசாங்கம் ராஜபக்சக்களை பழிவாங்குகின்றது என்ற விடயத்தை சொல்லிவிட்டார்கள். இன்னும் ஒன்றை பார்த்தேன். திஸ்ஸகுட்டியார் ஆட்சி, அவர் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். நான் ஏன் மே 12 கொழும்பிற்கு வருகிறேன் என்று போட்டு 2 புகைப்படங்கள். ஒன்று தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களும் யுத்தம் சார்ந்த, அதாவது இயக்கத்தோடு சம்பந்தப்பட்ட புகைப்படங்களும், இந்த பக்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய புகைப்படம். அதாவது யுத்தத்தை முடித்ததன் காரணமாக நாங்கள் யுத்தத்தை முடித்தவர் இவர், இவரை பாதுகாக்க வேண்டும் என்று வருகை தர போறார்களாம். இப்படித்தான் இந்த கேம்பெயின் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு பதிவு பார்த்தேன், மிலிந்த ராஜபக்ச பதிவிட்டிருந்தார். மிலிந்த ராஜபக்ச, இராஜ் எல்லாம் போட்டிருந்தார்கள். வி ஸ்டாண்ட் வித் மஹிந்த ராஜபக்ச MR, வி ஸ்டாண்ட் வித் MR. இப்படியெல்லாம் இப்பொழுது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. ஆகவே இது எப்படியோ நாளை மஹிந்த ராஜபக்ச வருகை தருவார் விசாரணைக்கு. வருகை தருகிறாரோ இல்லையோ, வந்தால் நிச்சயமாக இவருடைய ஆதரவாளர்கள் எல்லோருமே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆதரவாளர்கள் வருவார்கள். இவர்களுக்கு ஆட்களை அதிகரித்துக் கொள்ள பொதுமக்கள் சிலர் அழைத்து வரப்படுவார்கள். இது நிச்சயமாக நடக்கும். அங்கு கூச்சல் குழப்பங்கள் இடம்பெறும், வாய்ஸ் கட்டுகள் கொடுப்பார்கள். அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு லங்காஸ்ட்ரியிலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். சம்பவ இடத்துக்கு சென்று செய்திகளை சேகரிப்பில் ஈடுபட உங்களுக்கு நேரடியாக நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் இவர்களுடைய இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார்கள். யுத்தத்தை முடித்த மஹிந்த ராஜபக்சவை நாம் காப்பாற்ற வேண்டும், அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரவிடாமல் தடுக்க வேண்டும் என்று இப்பொழுதே எதிர்ப்பினை ஆரம்பித்து விட்டார்கள். நாளைய தினம் இவர்கள் வந்து சில வேளை மஹிந்த ராஜபக்ச கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக ஒரு ஏதோ ஒன்றை செய்ய தயாராகத்தான் வருவார்கள், இல்லாமல் இல்லை, கட்டாயம். ரணில் விக்ரமசிங்க ஒரு நாள் கைது செய்யப்பட்ட போதே ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து ராஜபக்சனுடைய ஆதரவாளர்களும் களமிறங்கி விட்டார்கள். அதை எங்களுக்கு நேரடியாக பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாளைய தினம் ராஜபக்சனுடைய ஆதரவாளர்கள் பெருமளவில் திரள வாய்ப்பு இருக்கின்றது. அழைத்து வரப்படுவார்கள். அந்த பலத்தை காட்ட வேண்டும் இவர்களுக்கு. இன்னமும் எங்கள் மக்கள் பலம், அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் ராஜபக்சவுக்கு இருக்கின்றது என்று காண்பிக்க நாளை தினம் நிச்சயமாக வருகை தர வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் பாருங்கள், நிறைய விஷயங்கள் சொல்வார்கள். மஹிந்த ராஜபக்ச என்றால் சிங்கம், மஹிந்த ராஜபக்ச துட்டகை முனு மன்னன், இப்படியெல்லாம் சொல்வார்கள். தனி சிங்கம். சிங்கம் என்றால் விசாரணைக்கு தனியாக வந்துவிட்டு செல்லலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதற்கு முன்பதாக மைத்திரிபால சிறிசேனவும் வந்திருக்கின்றார், எந்த விதமான சத்தமும் இல்லை. ரணில் விக்ரமசிங்கோ FCIDக்கு வந்தார், வரும்போது எந்த விதமான சத்தமும் இல்லை. நீதிமன்றத்துக்கு அலைச்செல்லப்பட்டதும் தான் அவருடைய ஆதரவாளர்கள் குவிந்தார்கள். விசாரணைக்கு வரும்போது எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தான் ஏனையவர்கள் வருகிறார்கள். ஆனால் ராஜபக்ச குடும்பத்தில் மாத்திரம் விசாரணைக்கு வருபவர்கள் இந்த ஆட்களை அழைத்து கொண்டு வருகிறார்கள். எங்களுக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்று வெளியே தள்ளி கொண்டு மூச்சு திணறிக் கொண்டு தான் விசாரணைக்கு இவர்கள் வருகிறார்கள். தேவையில்லை. நீங்கள் எந்த விதமான தவறும் செய்யவில்லை என்றால், யாரிடமும் லஞ்சம் பெறவில்லை என்றால், கமிஷன் பெறவில்லை என்றால் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமாக சிங்கம், துட்டகை முனு மன்னன், தைரியமானவர். இன்று ஒருவர் சொல்கிறார், விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கே அஞ்சாத
மஹிந்த ராஜபக்ச இந்த அரசாங்கத்துக்கும் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் பயப்படுவாரா என்று கேட்கின்றார்கள். கேட்டால் அவர் தனியாக வந்துவிட்டு செல்லலாம் தானே, எதற்கு 100-200 பேரை அழைத்து வர வேண்டும்? இன்று சிங்கள மொழியிலே ஒரு சகோதரர் இப்படி குறிப்பிடுகின்றார், சிங்கம் என்றால் தனியாக சென்றுவிட்டு வரலாம் தானே, ஏன் பன்னிகள் போல கூட்டமாக செல்ல வேண்டும் என்று ஒரு சிங்கள மொழி சகோதரர் என்ற ஒரு வீடியோவை பதிவிட்டிருக்கின்றார். அவர் ஒரு ஊடக அறிவிப்பாளராக நிகழ்ச்சி தொகுப்பாளராக செயற்படுவர். அவருடைய வீடியோக்கள் கடந்த காலம் நல்ல வைரலாக சென்றது. அவர் பேசுகின்ற அந்த விதம், ஒரு விடயத்தையும் அவர் வெளிப்படுத்துகின்ற விதம். ஆனால் இன்று ராஜபக்சவின் இந்த வழக்கு விசாரணைக்கு வருவது சம்பந்தமாக, வழக்கு இல்லை, விசாரணைக்கு வருவது சம்பந்தமாக அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோவில் தான் அவர் அந்த விதயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு மஹிந்த ராஜபக்ச இப்படியாப்பட்டவர் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது அவருடைய வேலையும் இல்லை. பிரைபரி கமிஷன் முன்பாக அதாவது மஹிந்த ராஜபக்ச நான் எதுவும் தவறு செய்யவில்லை, இதோ ஆதாரங்கள் என்று இவர் தான் நிரூபிக்க வேண்டும். இவர் நிரூபித்தால் ரைட், ஓகே, நீங்கள் சரி, நீங்கள் சொன்னதெல்லாம் சரி, நீங்கள் சமர்ப்பித்த ஆவணங்கள் எல்லாம் சரி, நீங்கள் சென்று வரலாம் என்று அனுப்பிவிடுவார்கள். இப்பொழுது ஏதோ அவர்கள் குழப்பத்தில் பதற்றத்தில் இருப்பது தெரிகிறது. ஏற்கனவே கபில சந்திரசேனா குறிப்பிட்டு விட்டார் 60 மில்லியன் கொடுத்தேன் என்று. பயந்தோ பயப்படாமல் எப்படியோ சொல்லிவிட்டார் தானே, ரைட், அது உண்மையா பொய்யா என்பதைத்தான் இப்பொழுது விசாரித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விசாரணைக்கு மஹிந்த ராஜபக்சே அழைக்கின்றார்கள். இப்படி 60 மில்லியன் உங்களுக்கு கிடைத்ததா, எப்படியும் இல்லை என்று தான் சொல்வார்கள். காரணம், அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை, வாய்மொழி மூலம் சொன்னது தானே. அது மாற்றமல்ல, அந்த பணத்தையும் கையால் தான் கொடுத்திருக்கின்றார்கள். கையால் கொடுத்த பணம் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்ல வாய்ப்பு இருக்கிறது. அப்படி உண்மையாகவே கிடைத்தது என்றால் அதற்கு என்ன செய்தீர்கள், ஏன் எடுத்தீர்கள், எதற்காக எடுத்தீர்கள் என்று விசாரணை வெவ்வேறு வழிகளில் செல்லும். அது அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். ஆனால் விசாரணைக்கு முகம் கொடுக்க ஏன் பயம், ஏன் அச்சம்? சிங்கம் என்றால் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தால், எல்டிடி இயக்கத்தின் தலைவருக்கே பயப்படாதவர் என்றால், துட்டகை முனு மன்னன் என்றால் ஏன் ஒரு கூட்டத்தையே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும்? யாரும் வர தேவையில்லை, விசாரணைக்கு நான் சென்று வருகிறேன் என்று அவர் ஒஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டு தனியாக சென்று விசாரணை முடிவில் வீடு திரும்பலாம். ஆனால் இல்லை, ஏதோ குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டே செல்ல வேண்டும், ஒரு பரபரப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது. சோசியல் மீடியாவிலே நேற்று இன்றெல்லாம் இது சம்பந்தமான விஷயங்களைத்தான் இவர்கள் பிளான் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிளான் செய்கின்றார்கள், இரண்டும் நடக்கிறது. அவை பார்க்கலாம். நாளைய தினம், இப்பொழுது இன்று மாலை ஒரு விசேட கூட்டம் ஒன்று இடம்பெறவிருக்கின்றதாம். ராஜபக்ஷ மற்றும் அவருடைய சட்டத்தரணிகள் எல்லாம் இணைந்து ஒரு கூட்டம் ஒன்றை கூடவிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தான் முடிவெடுக்கப்படுவோம், இந்த விசாரணைக்கு நான் செல்ல வேண்டுமா இல்லையா என்பது குறித்து. ஆகவே அதிலும் ஒரு டவுட் இருக்கிறது. சிலவேளை பல்ட்டி அடிக்க சான்ஸ் இருக்கின்றது, வராமல் விடவும் சான்ஸ் இருக்கின்றது. எதெப்படியோ நாளைய தினம் மஹிந்த ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார். வருவாரா இல்லை என்பதை நாளை தினம் பார்க்கலாம். வந்தால் நாங்கள் அங்கிருந்து உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்களை தர தயாராக இருக்கின்றோம். ஸோ நாளை தினம் சந்திக்கலாம். நாளை தினம் நியூஸ் இன்சைட்டிலே முழுமையான விவரங்கள் உங்களுக்கு தர நாங்கள் தயாராக இருக்கின்றோம். விசாரணையில் என்ன நடந்தது என்று, சில வேளை அவ்வளவு இலகுவில் விசாரணை எப்படி நடந்தது, உள்ளே என்ன பேசினார்கள் என்பது எங்களுக்கு கிடைத்து விடாது. வேற எங்கு கிடைத்தாலும் கூட இந்த பிரைபரி கமிஷனில் நடக்கின்ற விசாரணைகள் சம்பந்தமாக வெளியே வருவது சரியான கஷ்டம். மிக இலகுவில் வெளிப்படுத்த மாட்டார்கள். ஏதாவது நம்பத்தகுந்த வட்டாரங்கள், டச்சில் இருப்பவர்கள் எப்படியாவது அவர்களை பிடித்து என்ன நடந்தது என்பதை கேட்டுக்கொண்டு வெளியே வந்துவிட்டு நியூஸ் இன்சைட் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அறிவித்து தருகின்றேன். நாளை நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். இன்று நிறைவுபடுத்துவோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். ஒளிப்பதிவாளர் லிசி ஹரனுடன் நான் டில்ஷன் வின்சன். நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.